Hi friends, welcome to Ramesh Automobile channel. In this video நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா EV testing device. இந்த டிவைஸை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஒரு டிவைஸ் இருந்தாலே போதும் நம்ம e-bikeல வரக்கூடிய hall sensors, motor windings, அது உள்ள வர coil windings and then main component controller function ஆகுதா இல்லையான்னு தெரிஞ்சிடும். and then final part வந்து பாத்தீங்கன்னா நமக்கு throttle கரெக்ட்டா ரெஸ்பான்ஸ் ஆகுதா இல்லையான்னு தெரிஞ்சிடும். வாங்க அதுக்கு முன்னாடி இந்த ப்ராடக்ட் பத்தி குட்டி ரிவ்யூ எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோல நம்ம பார்த்துடலாம். பாத்துக்கோங்க. இது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி தான் வந்துரும். எஸ் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கண்ட்ரோலர் அண்ட் தென் யூசர் மேனுவல் இதெல்லாம் ஃபுல்லாக சைனீஸில் இருக்குது. நம்ம கூகுள் ட்ரான்ஸ்லேட் பண்ணியும் செக் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த வீடியோலேயே நான் சொல்லிடுவேன் இது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்லி. இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா சைனீஸில் தான் இருக்குது. சைனீஸாக ஜாப்பனீஸும் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். இருந்தாலும் நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் இது எப்படி எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி இந்த வீடியோ நம்ம சொல்கிறோம். வாங்க ஃபஸ்ட் இது வந்தோடனே இந்த ரிமூவ் பண்ணிவிடுங்க. இந்த இப்போ நம்ம இந்த பட்டன் அழுத்துற மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 5 வோல்ட் சப்ளை வந்துடும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லைட் க்ளோ ஆகுது. அண்ட் ஃபஸ்ட்டு இந்த 2 ஒயர்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 1 2 3 4 5 செக்மெண்ட் ஒயர் வருது. இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா த்ராட்டில் இந்த ரெட் க்ரீன் பிளாக் இது வந்து பார்த்தீங்கன்னா த்ராட்டில் செக் பண்ணுறதுக்கு. அண்ட் தென் இந்த ரெண்டு செக்மெண்ட் ஆஃப் ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மோட்டர் வரக்கூடிய லைன்ஸ் செக் பண்ணுறதுக்கு. இது வந்து மோட்டரில் வரக்கூடிய அவுட்புட் ஃபேஸ் லைன்ஸ் அண்ட் தென் ஹால் சென்சார் அந்த 6 பின் சாக்கெட் இருக்கும் அதுக்காக வரக்கூடிய லைன்ஸ். அண்ட் தென் லாஸ்ட் 2 செக்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலருக்கு வரக்கூடிய அவுட்புட் லைன்ஸ்னு சொல்லலாம். இதை வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். வாங்க நம்ம பைக்கில் எப்படி ப்ராக்டிக்கலாக டெஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு ஹால் சென்சார் செக் பண்ணுறது எப்படின்னு பார்த்துடலாம். ஹால் சென்சாருக்கு வந்து முன்ன சொன்ன மாதிரி தான் இந்த 6 பின் ஒயர்ஸ் ஃபீமேல் ஒயர்ஸ் தான். இதை எடுத்துகிட்டு போய் ஃபஸ்ட்டு இது நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து கீ ஆஃப் பண்ணிக்கோங்க. அண்ட் மோட்டரில் வரக்கூடிய ஹால் சென்சார் ஒயர் அண்ட் 3 ஃபேஸ் ஒயர் இதெல்லாமே டிஸ்கனெக்ட் பண்ணிடுங்க. இப்போ ஹால் சென்சார் செக் பண்ணனால இப்போ நான் டிஸ்கனெக்ட் பண்ணல. நெக்ஸ்ட் நம்ம ஒயர் அந்த ஃபேஸ் ஒயர் செக் பண்ணும்போது கண்டிப்பாக டிஸ்கனெக்ட் பண்ண தான் போகிறேன். ஹால் சென்சார் ஒயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இது ப்ளக்இன் பண்ணிக்கோங்க. ப்ளக்இன் பண்ணிவிட்டு இது 5 வோல்ட் இப்போ நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கனாலே 5 வோல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹால் சென்சாருக்கு இன்புட்டாக போயிடும். ஆன் பண்ணோடனே இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே 5 வோல்ட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா HABC ஹால் சென்சார் ABC 3 ஹால் சென்சார் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அங்கே இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் வீல் கையாலே ரொட்டேட் பண்ணுங்கள். ரொட்டேட் பண்ண என்ன ஆகும்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ அந்த ஹால் சென்சார் A பொசிஷனில் இருக்குது. இது ஆஃப் இந்த லைட்டு க்ளோ ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு B க்ளோ ஆகிடும் நெக்ஸ்ட் பொசிஷன். அவ்வளோதான். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 1.5 ரேஷியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியும் B ஆன் ஆகும்போது C இப்போ C ஆஃப் ஆகிற தூரில் வந்து பார்த்தீங்கன்னா A ஆன் ஆகிடும். வீலை வந்து பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸில் சுற்றியும் நீங்கள் செக் பண்ணலாம், ஆன்டி கிளாக் வைஸ்லையும் சுற்றி செக் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹால் சென்சார் செக்கிங் மெத்தட். இன்கேஸ் இது ஃபால்ட்டியாக இருந்தால் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லைட் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோ ஆகிட்டே இருக்கும். இல்லை அந்த லைட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகியே இருக்குன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க ஹால் சென்சார் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை. ஸோ அவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹால் சென்சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸி மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஒரு 2 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிச்சு ஹால் சென்சார் நல்லா இருக்கா இல்லையான்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஒயர் நல்லா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ ஃபேஸ் ஒயர் செக் பண்ண போகிறோம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோட்டரில் வரக்கூடிய இந்த 3 ஒயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இதெல்லாம் ரிமூவ் பண்ணும்போது கீழே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆஃபில் தான் இருக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் இதுதான் நமக்கு மோட்டரில் வரக்கூடிய அவுட்புட்டான 3 ஃபேஸ் ஒயர்ஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 3 திக் ஒயர்ஸ் அதாவது மோட்டரில் வரக்கூடிய ஃபேஸ் ஒயர்ஸ் தான் இப்போ நல்லா இருக்கான்னு செக் பண்ண போகிறோம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிஸ்கனெக்ட் பண்ணியாச்சு. நம்ம இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மினிமம் டிஸ்டன்ஸ் விட்டு மெயின்டைன் பண்ணிக்கோங்க. எல்லோ கலருக்கானது எல்லோ கலரில் ப்ளக் பண்ணிக்கோங்க. ப்ளூ கலரில் ப்ளக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் க்ரீன் கிளிக் பண்ணிக்கோங்க. இது ரெண்டும் டச் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இது செக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 5 வோல்ட் வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படியே டேரெக்டாக வீல் ரொட்டேட் பண்ணாலே இந்த XA XB XC அதாவது ஹால் சென்சார் கீழே இருக்க 3 LEDs வந்து பார்த்தீங்கன்னா சைமல்டேனியஸாக க்ளோ ஆகணும். இப்போ பாருங்கள் வீல் ரொட்டேட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ரொட்டேட் பண்ணால் இந்த 3 லைட்டுமே க்ளோ ஆகணும். இன்கேஸ் ஒரு லைட் தான் க்ளோ ஆகுது 2 லைட் தான் க்ளோ ஆகுதுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 3 ஃபேஸ் ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டேஜ் இருக்கும். மோட்டர் காயில் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டேஜ் இருக்கும். ஸோ அப்போ நம்ம கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மோட்டர் தான் கழட்டி செக் பண்ணுற மாதிரி இருக்கும் காயில்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலர் எப்படி செக் பண்ணலாம் சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலரில் வரக்கூடிய ஒயரிங்ஸ் எல்லாமே நீங்கள் டிஸ்கனெக்ட் பண்ணிக்கணும். கீ கண்டிப்பாக ஆஃபில் தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இ-பைக் வரக்கூடிய கண்ட்ரோலர்.
பாருங்கள் எவ்வளோ காம்பனன்ட்ஸ் இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கண்ட்ரோலர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இப்போதைக்கு அவைலபிலிட்டியாக இல்லை. ஸோ அதனால் இப்போ ஓப்பன் அவுட் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. ஸோ அதில் ஒன்று இப்போ செக் பண்ணலாம். இந்த கண்ட்ரோலோட மெயின் ஃபங்க்ஷன் என்னென்னா பேட்டரியிலேருந்து நமக்கு டேரெக்டாக பவர் சப்ளை இன்புட்டாக எடுத்துகிட்டு அவுட்புட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் பண்ணி கொடுக்கணும். அவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரோலோட ஒர்க் ஃபார் வோல்டேஜ் டெலிவர் பண்ணுறதுக்கு. ஸோ வாங்க அந்த அவுட்புட் வருதா இல்லையானு நம்ம இந்த குட்டி கண்ட்ரோலர் வச்சு செக் பண்ணிடலாம். ஸோ பைக்லேருந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலர் மட்டும் அந்த ஒயரிங்ஸ் மட்டும் அன்பிளக் பண்ணுங்கள். வெளியே எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் சாக்கெட் இந்த அதே மாதிரி இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன். இந்த ஒயரிங் சாக்கெட்ஸ் வந்து சப்போஸ் உங்ககிட்ட டேரெக்டாக செட் ஆகிற மாதிரி இல்லைன்னா நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சாக்கெட்ஸும் அவைலபிளாக இருக்குது. சென்சார் சாக்கெட்ஸ் ப்ளஸ் இந்த BS6 பைக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சென்சார் சாக்கெட்ஸ் இரிகட் செட்ஸ்னு இப்போ ஒயரிங் கிட்டே நிறைய மாற்றுறாங்க. அதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா கூட நம்மகிட்ட கிட்ஸ் அவைலபிளாக ஜஸ்ட் இந்த கப்ளர்ஸ் கிட்டே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ வாங்க இப்போ நீங்கள் இதை ப்ளக் பண்ணிவிட்டு நீங்கள் கீ ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ணினா இந்த கடைசியாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5 வோல்ட்டுன்னு ஒன்று போட்டிருக்கோம். ஜஸ்ட் நீங்கள் கீ ஆன் பண்ணினா இங்கே 5 வோல்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோ ஆகும். இந்த 5 வோல்ட் க்ளோ ஆச்சுன்னா உங்களுக்கு என்னென்னா கண்ட்ரோலர் நல்லா இருக்குன்னு அர்த்தம். சப்போஸ் இது க்ளோ ஆகலை அப்படின்னா நம்ம கண்ட்ரோலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 48 வோல்ட் இன்புட் போகுது. அவுட்புட்டாக 5 வோல்ட் வரணும். வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த ரெஸ்பான்ஸும் வராது. த்ராட்டில் ரைஸ் பண்ணிட்டீங்கன்னா த்ராட்டில் ஆகாது, வீல்ஸ் ரொட்டேட் ஆகாது, எதுவுமே ஆகாது. ஸோ அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கண்ட்ரோலர் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை கழட்டி பார்க்க முடிஞ்சால் கழட்டி பார்த்து நம்ம ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் அவுட்புட் வருது. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலர் செக் பண்ணணும். அண்ட் அனதர் திங் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3 ஃபேஸ் ஒயர் இருக்குது. ஸோ அதுலேருந்து அவுட்புட் வருதா இல்லைன்னு நம்ம செக் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரோலர்லேருந்து வரக்கூடிய இந்த 3 திக் ஒயர்ஸ் எல்லோ, க்ரீன் அண்ட் தென் ப்ளூ, இது 3 அவுட்புட் நமக்கு வருதா இல்லையான்றது எப்படி செக் பண்ணுறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது 3 ஒர்க் ஆகுதா இல்லைன்னு செக் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன கனெக்ஷன் தேவைன்னு வந்து பார்த்தீங்கன்னா 48 வோல்ட் பேட்டரி பவர் சப்ளை இந்த 2 ஒயர் கனெக்ஷன் இருக்கணும். அது வந்து பார்த்தீங்கன்னா த்ராட்டில் ஒயர் 3 ஒயர்ஸ் இருக்கும். இந்த 2 ஒயர் கனெக்ஷன் கண்டிப்பாக இருக்கணும். இந்த 3 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கண்ட்ரோலர் நம்ம டிவைஸில் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி ப்ளஸ் மைனஸ் அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா த்ராட்டில் இந்த ஒரு ஒயர் மட்டும் தான் கொடுத்துருப்போம், வேறு எதுவும் கொடுத்துருக்க மாட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா கீ ஆன் பண்ணிக்கோங்க. பைக்கோட இக்னிஷன் கீ ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணோன்னே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிஸ்பிளே ஆன் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக த்ராட்டில் பண்ணுங்கள். த்ராட்டில் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே இந்த ஃபஸ்ட்டு செக்மெண்ட் செகண்ட் செக்மெண்ட் 2 செக்மெண்ட்ஸ் லைட்ஸ் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா க்ளோ ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரேஸ் பண்ணுறோம். இப்போ ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணும்போது 2 லைட் இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சைமல்டேனியஸாக வந்து பார்த்தீங்கன்னா க்ளோ ஆகும். 2 லைட்ஸ் பாருங்கள் அவ்வளோதான். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 2 லைட்டாக சைமல்டேனியஸாக வந்து பார்த்தீங்கன்னா க்ளோ ஆகும். இன்கேஸ் இது நமக்கு வெளியே வராமல் போயிட்டாலும் என்ன பிரச்சனைன்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹால் சென்சார் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகாது. த்ராட்டில் நீங்கள் ரேஸ் பண்ணாலும் இந்த லைட் இன்கேஸ் க்ளோ ஆகலைன்னா நமக்கு கண்ட்ரோலர் தான் பிரச்சனை. பார்த்தீங்கன்னா இதுவும் நமக்கு ஈஸி மெத்தடில் நமக்கு தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா த்ராட்டில் எப்படி செக் பண்ணால் சொல்லி இந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம த்ராட்டில் அதாவது இந்த த்ராட்டில் வருதுல இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் வேரி ஆகிற மாதிரி உள்ள மாப்செட்டுன்னு சொல்லி ஒரு குட்டி காம்பனன்ட் இருக்கும். நீங்கள் த்ராட்டில் பண்ண உங்களுக்கு இந்த ஹால் சென்சார் அந்த ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தகவல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உள்ள இருக்க மாப்செட் இந்த ஒரு டிவைஸ் மூலியமாக தான் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அந்த த்ராட்டில் ஒழுங்காக வேலை செய்தா இல்லைன்னு சொல்லி எப்படி செக் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒயரிங் கிட்டில் வரக்கூடிய இந்த த்ராட்டில் இது நீங்கள் டேரெக்டாக ஃப்ரண்ட்டில் கூட செக் பண்ணலாம். சரி நம்ம பின்னாடி ரிமூவ் பண்ணியிருக்கோம்னா நம்ம பின்னாடி செக் பண்ணுறோம். இதில் வரக்கூடிய க்ரீன், ரெட் அண்ட் பிளாக் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிவைஸோட அதுக்கு கலர் மேட்ச் ஆகிற மாதிரி நீங்கள் ப்ளக் பண்ணிவிடுங்க. ப்ளக் பண்ணிவிட்டு நம்ம 5 வோல்ட் இன்புட் கொடுக்க போகிறோம். கொடுத்தோடனே இங்கே க்ளோ ஆகுது. இப்போ நீங்கள் த்ராட்டில் பொறுமையாக கிராஜுவலாக ரேஸ் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரேஸ் ஆகும். இந்த எல்இடி வந்து பார்த்தீங்கன்னா க்ளோ ஆகும். கரெக்டாக இந்த 5 வோல்ட் நம்ம கொடுக்குற பக்கத்து எல்இடியே வந்து பார்த்தீங்கன்னா க்ளோ ஆகும். பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் கிராஜுவலாக ஃபுல்லாக த்ராட்டில் பண்ணால் மேக்ஸிமம் கலரில் வந்துடும். நீங்கள் லூஸ் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா இது கம்மியாயிடும். நீங்கள் ரேஸ் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைட்டு க்ளோ ஆகும். ஸோ அவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு சின்ன டிவைஸ் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேஜரான காம்பனன்ட்ஸ் எல்லாமே பைக்கில் டெஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ட் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இது மாதிரி டெக் அண்ட் ப்ராடக்ட் ரிலேட்டட் வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி தான் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஆட்டோமேட்டிக் காம்பனன்ட்ஸ் உங்களுக்கு டெஸ்டிங் டிவைஸ் அண்ட் தென் வேறு ஏதாச்சும் டவுட்ஸ்னாலும் அது கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சப்போஸ் மெசேஜ் பார்க்கலாம் நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் குவரிஸ் இருந்தால் கூட கேட்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல டிஸ்கவுண்ட்ஸும் உங்களுக்கு தரப்படும். ஸோ மெக்கானிக் நண்பர்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஏதாச்சும் தேவைன்னா நம்ம கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி மறக்காம இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஆல். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் கமெண்ட்ஸ் ஏதாச்சும் சொல்லணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ. பை.